நாச்சியார் திருமொழியில் 7ஆம் திருமொழியில் 6ஆம் பாசுரம் பார்க்கலாம். போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர்மருதம் சாய்த்து ஈர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு செய் தீர்த்தமாய் நின்ற செங்கன்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்த ஆட வல்லாய் வலம்புரியே. ஆண்டாள் வலம்புரி சங்கிட்ட சொல்கிறா, பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவா, புண்ணிய தீர்த்தத்தை தேடி போய் குளிக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, அங்கே இணைந்து இருந்த 2 ஸ்ட்ராங்காக இருந்த மருத மரம் இருந்தது, அதை சாய்த்து இழுத்துட்டே போனாரே கண்ணபிரான். அவரோட கையிலேயே ஏறினது மட்டும் இல்லை, குடி கொண்டு அங்கேயே பர்மனண்ட்டாக உட்காந்துட்ட, ஸ்திரமாக நித்திய வாசமே செய்கிற. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணின, அவருடைய வாயிலிருந்து நல்ல புனிதமான தீர்த்தம், அதாவது அவருடைய வாய் சுவையிலேருந்து வருது இல்லையா, அந்த தீர்த்தத்தையே அவர் யார், செங்கன்மால், நல்ல சிவந்த கண்களை உடைய திருமால். அவர் அடியார்களுக்கு அப்படியே அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அவருடைய வாய் தீர்த்தத்தையே நீ உள்ள அனுபவிச்சுண்டு அங்கேயே அனுபவிச்சுட்டுருக்க. அப்படிப்பட்ட நீ வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம், பகவான்கிட்ட வாய் தீர்த்தமே உனக்கு அமுதமாக கிடச்சிடுறது. அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த வாய் சுவையும் நாற்றமும் எப்படி இருக்கும்னான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார்.